இப்படி பொத்தாம்பதுவாக ஏன் கமலஹாசன் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. அப்போல்லாம் கமலஹாசன் என்ன தூங்கிட்டு இருந்தாரா, என்ன பண்ணிட்டு இருந்தார்? இதெல்லாம் வேண்டாம். இதை வந்து இன்னும் கமலஹாசனை பற்றி வேறு மாதிரி தனிப்பட்ட முறையில் என்ன பேசணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் டீசெண்டாக பதில் சொல்கிறோம். ஆட்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. பொதுவாக எதாவது பேசணும். இன்றைக்கி திரைப்படத்துறை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி கமிட்டி அமைச்சு சிறப்பாக அதை வந்து எப்படி குறைக்கலாம்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணி அரசாங்கம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவங்க எல்லாம் வந்து பாராட்டுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு விருது வழங்குறதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டு அதுக்கெல்லாம் வந்து பாராட்டிட்டு போனாங்க. நேற்று வந்து விசாலோடைய தலைமையில் எல்லோரும் வந்து பாராட்டிட்டு போனாங்க. இப்படி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. அத்தனை திட்டங்களும் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. காலையில் ஆரம்பித்தா இரவு வரையில் பொதுமக்களை முதலமைச்சர் சந்திச்சிட்ருக்கார். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒவ்வொரு என்ன பிரச்சனையாலும் இன்றைக்கி காது கொடுத்து கேட்டு சிறப்பான முறையில் அம்மாவுடைய அரசு சிறப்பாக வழிநடத்தியிருக்காங்க. அரசாங்கம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எந்த குறையும் சொல்லாமல் இருக்குது. அரசாங்கத்தை மேல் முதலமைச்சர் மேல் ஏதாவது குறைனா அது தவறாக இன்றைக்கி வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் 19 பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே இதை நிறுத்திக்கணும். இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு நல்லது செய்யறதுக்காக இன்றைக்கி கமிட்டி அமைச்சு சிறப்பாக போயிட்டுருக்கு. இதை வந்து கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் இதை நிறுத்திக்கணும் என்பது எல்லா அனைவரும் கேட்டுக்கணும். இல்லை கண்டிப்பாக நீ அந்த வந்து தேவையோ ஒரு தொடர்ந்து பண்ணிட்டு தான் கண்டிப்பாக அரசாங்கம் வந்து வழக்கு போடுறதுக்கு அடுத்த போக. அதாவது ஒருத்தர் மேலே வந்து உங்கள் மேலே எங்கள் மேலே பொதுவாக 19 என்ன ஆதாரம் இருக்குது, என்ன வேணாலும் பேச முடியுமா? அதான் கண்டிப்பாக இதை நிறுத்திக்கணும். இந்த கமலோட பேச்சுக்கு பின்னணியில் வேற ஏதாவது